ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கட் ஆஃப் எந்த காலேஜ் கிடைக்கும், நீங்க ரொம்ப கட் ஆஃப் லோவாவே எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கட் ஆஃப்கான காலேஜ் லிஸ்ட் நான் உங்களுக்கு PDF ரெடி பண்ணி தரேன். ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இணையோட உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியுது. ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து இன்னும் நோன் தான் காமிச்சிட்ருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் TFCயில் ஒன்ஸ் காண்டாக்ட் பண்ணிட்டீங்க, அதை பற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க. அதை பற்றி பயப்படாதீங்க, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ ரேங்க் லிஸ்ட்டுமே வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், போனோஃபைடு வாங்கி வச்சுக்கோங்க. போனோஃபைடு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போய் TFC சென்டரில் காமிச்சு நீங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. மேம், இந்த மாதிரி வந்து ட்ரஸ்ட்லேருந்து கால் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் வந்து காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ட்ரஸ்ட் வந்து குறி வைக்கிறாங்க. ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்கள ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? 140 கட் ஆஃப்லாம் நல்ல அட்டானமஸ் காலேஜ் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் பயமுறுத்தி இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உருவாக்கும்.